இந்த சீசன் மல்லிகை பூவிற்குரிய சீசனுங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மல்லிகை செடிகளை நாம் கவாத்து செஞ்சு விட்டோம். அதற்கான வீடியோவும் போட்டிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மல்லிகை செடிகளை கவாத்து செய்திருப்பீங்க. அப்படி கவாத்து செய்த பிறகு எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மல்லிகை செடிகள் எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள். இப்படி பசுமையாக இருக்க காரணம், நாம் எப்சம் சால்ட் தெளிக்கலாம், கடலை பிண்ணாக்கு கரைசல் உரமாக கொடுக்கலாம். இப்படி வளரும் பொழுது தாங்க இனி வரும் காலங்களில் நமக்கு அதிக அளவில் மல்லிப்பூக்களை கொடுத்துரும். நம்ம வீட்டிலையே மல்லிப்பூக்கள் பூக்கும் பொழுது நமக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். தினம் தினம் அது மலரும் பொழுது அதனுடைய வாசனையும் அழகும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய மல்லிகை பூக்கள் நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது அது நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம்தான். அந்த வகையில் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மல்லி செடிகள் எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது சிவப்பு காக்கட்டான். பூத்து முடிந்த செடியை கட் பண்ணி விட்டுருக்கோம். இதற்கான வீடியோவும் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். பாருங்கள், ஃபுல்லாகவே மல்லி செடிகள் தான். பெரிய பேக்கில் நல்லாவே வளர்ந்துருக்கு. இவையெல்லாம் பூக்கட்டும், வீடியோ போடுறேன். உங்கள் வீட்டில் இருக்க செடிகளையும் கவாத்து செய்யுங்க. இது போன்ற அதிக பூக்கள் கிடைக்கும். தேங்க்யூ.